நிறைய பேர் வந்து என்னதான் ஃபுட் ஹேபிட்ஸ் பண்ணாலும் ம். பிராக்டிஸ் பண்ணாலுமே ம். காலையில எந்திரிக்கும் போது வந்து டயர்டாவே இருப்பாங்க. ம். எவ்வளோ ரெஸ்ட் எடுத்தாலும் டயர்டா இருப்பாங்க. ம். நான் கரெக்டான ஸ்லீப்பிங் ஸ்கெடியூல் தான் ஃபாலோ பண்றேன். ஆனாலும் எனக்கு அந்த டயர்ட்னஸ் இருந்துட்டே இருக்கு. மார்னிங் எந்திரிக்கும் போதே டயர்டா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இருக்காங்க. இருக்காங்க. இது எதனால வந்து நடக்குது? இல்ல 100% நிறைய பீப்புளுக்கு வந்து என்ன வந்து புரியல அப்படின்னா டயர்ட்னஸ் வருது, அப்புறம் கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு, இல்ல வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா என்ன நினைக்கிறாங்கன்னா டாக்டர் இருக்காருன்னு நினைக்கிறாங்க. டாக்டர்கிட்ட போனா சரியான விஷயங்கள். ஒரு காலத்துல வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நமக்கு வந்து சில கஷாயம் கொடுப்பாங்க, சில மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. இந்த நம்ம உடம்புக்கு தேவையான பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க, டிஃபிஷியன்சி சொல்லுவாங்க. இந்த டிஃபிஷியன்சி தான் இந்த மாதிரி டயர்ட்னஸ் வருது. அதாவது ஏதாவது ஒரு பற்றாக்குறை நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னா அது எப்படி வெளியே காட்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டயர்ட்னஸ் வரலாம், தலை சுத்தலாம், அப்புறம் தலைவலி வரலாம், அதுக்கப்புறம் சின்ன 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 விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வரும். இப்போ இதுல இருந்து நம்ம சரி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம உணவு பழக்கவழக்கத்தை தான் மாத்தணுமே தவிர டாக்டர் வந்து சொல்யூஷன் கிடையாது. அப்போ உணவு பழக்கவழக்கத்தை எப்படி மாத்துறதுங்கிறத நம்ம நல்ல ஆரோக்கிய மைய உதவி ஆரோக்கிய மையத்துக்கு போறது, ஒரு நியூட்ரிஷனிஸ்ட பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி நம்ம உணவு பழக்கவழக்கத்தில் எது சரி பண்ணலாங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியா இருக்கலாம். நம்ம நிறைய டாக்டர்கிட்ட போய் செலவு பண்றது தேவையில்லாத செலவு நமக்கு தேவைப்பட்டு வராது. ஆனா இதை நம்ம ஆரம்பத்திலே விட்டுட்டோம் அப்படின்னா நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும்.